அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே சஹருக்கு வந்துட்டு நைட் நேரத்தில் தான் எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சுட்டு படுக்கிறது. காலையில் எழுந்து சோறு அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கிறது. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கடைக்கெல்லாம் போகிற வேலை இருந்தது. அதனால் மதியானம் ஒரு 2 மணிக்கிட்ட நான் சஹருக்கான அந்த சைடிஷ் வேலை எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சுட்டேன். இது வந்துட்டு எறா தொக்குக்காக தான் நான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த எறா தொக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன். எப்போவுமே இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி செய்கிறது, இல்லைனா நல்லா சுக்கா மாதிரி செய்கிறது. இது 2 கலந்த ஒரு கலவையாக செஞ்சுருந்தேன். டேஸ்ட் செம்மையாக இருந்தது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ரொட்டிக்கு, தோசைக்கு இல்லைனா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நறுக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்லைஸ் பண்ண மீனிக்கு அப்படியே சேர்க்கையில் ஒரு மாதிரியாக ரொம்ப வெங்காயமாக அந்த என்ன தான் வதக்குனாலுமே சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிற தாளிப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் தான் சொல்ல போகிறேன். நம்மள நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணுன்றது ஒரு கனவாகவே இருக்கும். நம்ம சில சமயம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நினைப்போம், ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அது நம்மளால் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயட் சார்ட் பார்த்தாலும் வந்துட்டு தலை சுற்றி போயிடும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபீஸுமே அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஃபாத்திமா சிஸ்டர் ஃப்ரம் கோயம்புத்தூர் இவங்க அதையே ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறாங்க. இவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ப்ளஸ் டயட்டீஷியன். நாம் ரொம்பவே காஸ்ட்லியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சமைக்கிறோமோ அதை வச்சு நம்ம எப்படி அழகாக வெயிட் லாஸ் பண்ணுன்றதை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்மளுக்கு கைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இனிமேல் பயப்படாமல் நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு நம்ம இஷ்டப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் 2த்துலேயுமே நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே சேஃப்டி தான், ஒன்லி ஃபார் லேடிஸ். ஸோ நீங்கள் பயப்படாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். எப்போவுமே வருஷம் இந்த நோன்பு வரத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருவேன். ஏதாவது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது, புதினா சட்னி செஞ்சு வைக்கிறது, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சின்ன வேலைகள் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், நோன்பு நேரத்தில் நம்மளுக்கு வேலை பார்க்க முடியுமோ முடியாதோ அந்த ஒரு லைட்டாக அந்த சின்ன பயத்துலேயே வந்துட்டு ஏதாவது ஒன்று முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுருவேன். ஆனால் இந்த வாட்டிக்கு எனக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கான சான்ஸே கிடைக்கல. ஏன்னா நோன்புக்கு முன்னாடி எனக்கு பசங்க எல்லாத்துக்கும் சரியான ஜுரம். மறுநாள் நோன்புனா முதல் நாள் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்தோம். அதனால் நான் எதுவுமே ப்ரிப்ரேஷன் அப்படின்ட்டு நான் எதுவுமே செஞ்சே வைக்கல. இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே நான் செஞ்சு வைக்கவே இல்லை. இந்த புதினாவை காய வைக்கிறது அது இதுன்னு என்னத்தையாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பேன். நம்மளுக்கு நோம்பு நேரத்தில் செய்ய முடியாதோ அப்படின்ற அந்த பயத்திலே வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்ன தான் நம்ம வந்துட்டு செஞ்சாலும் செய்யாட்டியுமே நம்மளுக்கு வந்து இடையில காலியாக தான் ஆகும். நம்ம திரும்ப நம்ம செய்ய தான் செய்வோம். என்னமோ தெரியல, அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டிக்கு வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறது போல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எதுவுமே செய்யவே இல்லை. மறுநாள் நோம்புனா முதல் நாள் தான் வீட்டுக்கு வந்தோம். வீடெல்லாம் அந்த கோலமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்பண்டுமே கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா நார்மலாக நம்ம எப்போவுமே செய்கிறத விட எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது நோம்பு நேரத்தில். ஏன்னா நம்ம சஹருக்காக வேலை செய்வோம், அதுக்கப்புறமா நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு செய்வோம், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பெருசாகவே எனக்கு தெரியவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப எனக்கு லேசாக்கி இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய வேலையாக ரொம்ப பயமாகவே ஒரு மாதிரியாகவே தெரியும். நம்ம அதை செஞ்சதுக்கப்புறமா அவ்வளோதானா அப்படின்றது போல் இருக்கும். ஏன்னா நான் வருஷம் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேனே பயத்தில், முன்னாடி ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட்டிக்கு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்துட்டு பொறுமையாகவே செய்வோம்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே நான் பார்த்து பொறுமையாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நோம்பு நேரத்தில் தான் நான் வந்து செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்துட்டு பெரிய வேலையாகவே தெரியல. எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. என்ன ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சமாக எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் அப்புறமா இந்த பிரியாணி இலை மட்டும் சேர்த்துருந்தேன். பிரியாணி இலை வழக்கமாக சேர்க்குறது இல்லை, இது வாங்கி அப்படியே இருக்குது. சரி அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நான் காலி பண்ணுறது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கையில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டாக்கா அந்த சட்டியில் அடி பிடிக்காது இல்லையா? ஸோ அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளியை ஒரே ஒரு தக்காளி மட்டும் நறுக்கி சேர்த்துக்கலாம்.
அப்புறமாட்டு இதையுமே வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா போன வருஷத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த வடைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, கறி வடை, அப்புறமா அந்த சென்னா வடை, அந்த எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ப்ரிப்ரேஷனுங்கிற பேரில் நிறைய வடையாக அந்த வடை மாவு எல்லாமே செஞ்சு நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வந்து நோன்பு திறக்கையில் நல்லா இருந்தது. அது நான் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுட்டேன்னா, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுமே வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு ஏதோ வந்துட்டு அன்ஹெல்தியாக பசங்களுக்கு நானாக செஞ்சு கொடுக்குறது போல் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டாலே நல்லது தான். என்னோடய பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ இது நான் செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தானே நம்மளுக்கு தெரியுது. ஸோ யாருக்காவது தேவைப்படும்னு சொல்லி தான் நான் இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இந்த க்யூப்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கான லிங்க்கு வந்து கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா நான் செக் பண்ணி பார்த்துட்டு கிடச்சிதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் இது கடையில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கையில் நல்லா சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இது லைட்டாக ஒரு கலந்துட்டு நம்ம இதில் இறா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த இறா வந்துட்டு ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும். இந்த அளவுக்கு தான் வந்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இறா சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு அதுக்கு தக்கன கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு சூப்பர் ஹிட்டாக கிடச்சிதுன்னா மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்போவுமே வந்துட்டு நோன்பு திறக்கிறதுக்கு வந்துட்டு வகை வகையாக அது இதுலாம் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு கஞ்சி இருக்கும். அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு ஏதாவது ஒரே ஒரு ஸ்நாக் இருக்கும், இல்லைனா 1 இல்லைனா 2 ஸ்நாக் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நோன்பு திறந்துட்டு நம்மளுக்கு தண்ணி குடித்தாலே அல்லான்ட்டு வயிறு நம்மளுக்கு நிறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் வகை வகையாக வந்துட்டு சான்ஸே இல்லை, நம்மளால் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணவும் முடியாது, அது வீணாக போயிடும். அதுவும் இல்லாமல் அது எதுக்கு அவ்வளோ நிறைய செஞ்சுக்கிட்டு நம்ம ஹெல்த்தையும் போட்டு நம்ம கெடுத்துக்கிட்டு, அளவோடு செஞ்சு அளவோடு சாப்பிடலாம் இல்லையான்னு சொல்லிட்டு தான் நான் எப்போவுமே சும்மா ஒரு ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் செஞ்சு வைக்கிறது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுருவோம், அதுக்கப்புறமா வந்துட்டு சாமான்லாம் சேர்ந்து போயிட்டு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப இழுத்து போட்டு செய்யாமல் எவ்வளோ நம்ம சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம அளவோடு செஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் இப்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே இன்னொரு க்யூப் செட்லேயுமே நான் வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அரைச்சி வைக்கிற வேலைகள் இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நோன்பு. அந்த டைமில் தான் இது எல்லாமே நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த இறா நல்லா வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இதில் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகம் தூள், அப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலாவுமே சேர்த்துருந்தேன். வழக்கமாக இந்த மசாலா தான் இந்த தொக்குக்கு எல்லாத்துக்குமே சேர்க்குறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்படி இந்த மசாலா தனித்தனியாக சேர்க்கலன்னா மொத்தமாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை சேர்த்தாலே போதும். இப்போ தான் வீட்டில் எல்லாத்துக்குமே கோல்டு எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்குதுன்ட்டு நான் கொஞ்சம் இந்த மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு காய்கறி இல்லைனா இந்த மாதிரி எறா தொக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறோன்னா நம்ம எடுத்தோடனே தண்ணி எதுவுமே சேர்த்துடவே கூடாது. இது அப்படியே நம்ம சிம்லேயே மூடி வச்சு வேக வைக்கையிலே நல்லா வந்து சூப்பராக வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவுமே இருக்கும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரியாக அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்கிறது போலயே இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட இந்த எறாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பியுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மூடி வச்சு சிம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது வேகிற கேப்லேயே நம்ம முந்திரி பருப்பு வந்துட்டு ஒரு 1.5 கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் நல்லா திக்கான தேங்காய் பேஸ்ட்டு கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் வெறும் இந்த முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு 1.5 கை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சமாக நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த எறா மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த சிக்கன் 65 மசாலா கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எறா தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பேஸ்ட்டும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கலாம். இதேமாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இது ஒரு கொதி வந்ததும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து நம்ம இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இதுக்கு நான் ரொட்டி தான் வந்து செய்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். கடைசிக்கு என்னால் செய்ய முடியலை. நான் வந்துட்டு ரைஸ் தான் வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இன்ஷால்லா எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நோன்பு திறக்கிறதுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் டைம் வந்துருச்சு. டைம் வந்து கையோட வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு வெங்காய பஜ்ஜி தான் செஞ்சுருந்தேன். வெங்காய பஜ்ஜி அப்புறமா வெங்காய பக்கோடா மாதிரி செஞ்சுருந்தேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த நோன்பு நேரத்தில் ரொம்ப வகை வகையாக அது இதுன்னு செஞ்சு வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எல்லாருமே ஆசைப்பட்டு செய்கிறது தான். இருந்தாலுமே நம்ம அதிலே நம்ம முழுக்க முழுக்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட சும்மா கொஞ்சமாக ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் தெரியும்ல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ சாப்பிடுவாங்கன்ட்டு ஓரளவுக்கு நம்ம அளவோடு செஞ்சுட்டு மற்ற நேரத்துக்கு நம்ம இபாதத் பண்ணுறதுக்கு மற்ற வேலைகளுக்கு நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். அது எல்லாத்தையுமே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்களா இல்லை சும்மா வீடியோ காமிக்கிறாங்களான்னு தெரியல. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நம்மளுக்குமே டைம் சேவ் ஆகும். அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த கஞ்சி இப்போ காமிச்சேன் இல்லையா, இது வந்துட்டு எங்கள் மாமியார் கொடுத்துருந்தாங்க, கோதுமை கஞ்சி. அது கூட வந்துட்டு பேரிச்சம்பழம் அப்புறமா பள்ளிவாசலேருந்து வாங்கியிருந்தேன் நோன்பு கஞ்சி. அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் எங்களோட நோன்பு திறக்கிறதுக்கான வெரைட்டிஸ். அப்புறமா எப்போவுமே வந்து கூட வந்து ஜூஸுமே இருக்கும். இப்போ தான் எல்லாத்துக்கும் கோல்டெல்லாம் சரியாக இருக்குது. நான் ஜூஸ் எதுவுமே நான் போடலை. அப்புறமா நம்மளோட முட்டை மிட்டாய் 2.0 அதையுமே எடுத்து வச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நோன்பு திறந்து முடிச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டு நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம் ஓடிஜி பார்க்குறதுக்காக. ஓடிஜி வந்துட்டு நான் அந்த வசந்த் அண்ட் கோ அப்புறமா சத்யா அங்கே எங்கேன்ட்டு எலக்ட்ரானிக் ஷோரூம் எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் பார்த்தோம். ஒரு சில கடைகளில் வந்துட்டு இந்த 60 லிட்டர் வந்துட்டு இல்லவே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குற பிராண்ட்லேயுமே எங்களுக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் வசந்த் அண்ட் கோ வந்துட்டு இங்கே ரெடில்ஸில் வந்துட்டு புதுசாக திறந்துருந்தாங்க ஒரு கடை. அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே ஓடிஜி சுத்தமாக இல்லவே இல்லைன்ட்டாங்க. ஓவன் இருக்குது வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. என்னடா செய்கிறது, அவ்வளோ பெரிய கடையில் இல்லையா அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன நினச்சோன்னா இந்த பாடி சரவணா ஸ்டோரில் போய் பார்ப்போம், அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். சரி பரவாயில்ல, நைட் நேரம் ஆனாலுமே போய் பார்த்துட்டு வந்துடும்னு கிளம்பியிருந்தோம். அதனால தான் சஹருக்கான வேலை எல்லாத்தையுமே நான் மதியானமே முடிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நைட்டே ரொம்ப லேட்டாக நம்ம போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லையா, அதனால் வேலை எல்லாத்தையும் ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சாச்சு. எப்போ போனாலுமே சரி இந்த கடையில் எப்போ பாரு கூட்டமாகவே தான் இருக்கும். ஏதோ இந்த தீபாவளி பொங்கல் டைம்லாம் போனோன்னா அவ்வளோதான். அதே போல் தான் எப்போவுமே கூட்டமாகவே இருக்கும். அந்த கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் உள்ளே போயிட்டு இந்த ஓடிஜி பக்கம் வந்துட்டோம். ஓடிஜி சைடு மட்டும் அப்படி காலியாக இருந்தது. இங்கே பார்க்கையில் 2 பிராண்டில் மட்டும் வந்துட்டு இந்த 60 லிட்டர் இருந்தது. இந்த பிளாக் டெக்கர் அதுக்கப்புறமா உஷா 2துலேயும் இருந்தது. ஆனால் என்னென்னா இந்த உஷாவில் வந்துட்டு இந்த ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. வெறும் இந்த டெமோ பீஸ்க்கு மட்டும் வச்சுருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் வந்துட்டு இந்த மேலே நசுங்கினது தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இப்போ தான் அந்த ஃபேபரோடையது நசுங்கி அதை ஒரு வழியாக வந்துட்டு மாற்றிருந்தோம் இல்லையா, ஸோ பயந்துக்கிட்டு அதை நாங்கள் வாங்கலை. அது இல்லாமல் எனக்கு என்னமோ அது பார்க்குறதுக்கு வேண்டான்னு தான் தோணுச்சு. அப்புறம் ஃபேபரை பார்த்தோன்னே ஒரே ஃப்ளாஷ்பேக் தான் வந்தது. ஃபேபர் தானே ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி ரிட்டன் போட்டிருந்தோம், அதனால். அப்புறம் இந்த ஓவன் எல்லாமே அழகழகாக இருந்தது. இந்த காசு தான் வேணும் இதெல்லாம் வாங்குறதுக்கு. நல்லா இருந்தது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரி தான் இருந்தது. ரேட் எல்லாமே செக் பண்ணாக்கா ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த பிராண்ட்லாம் எங்களுக்கு கிடைக்கல. சரின்ட்டு கடையை லைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒன்றுமே வாங்கலை. எப்போவுமே கடைக்கு போனால் இந்த மாதிரி ஒன்றுமே வாங்காமல் ஒரு வாட்டி கூட வந்ததே இல்லை. அதான் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாரு நம்ம மட்டும்தான் வந்து கை வீசிக்கிட்டு வரோம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன செய்கிறது, வீட்டில் பசங்களையுமே விட்டுட்டு வந்திருந்தோம். நாங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அது இதுன்னு போனோன்னா ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் பயந்துக்கிட்டு இந்த ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இந்த கிளிப்ஸ் எல்லாமே மறுநாள் எடுத்தது. மறுநாள் சஹர்லாம் முடிச்சுட்டு இது வந்துட்டு சண்டே இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே எடுக்கிறது. இந்த ஓடிஜி வந்துட்டு எனக்கு இவங்க வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. நான் வந்துட்டு மார்ஃபியில் தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கு மார்ஃபியில் மட்டும்தான் வேணும், எனக்கு 60 லிட்டர் தான் வேணும் அப்படின்ட்டு. நாங்களுமே வந்து போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்த கடைகளில் எங்கேயுமே எங்களுக்கு மார்ஃபி வந்துட்டு 60 லிட்டரில் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஆன்லைன்லேயுமே பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா நாங்கள் அதுதான் வாங்கலாம் சொல்லி முடிவு பண்ணியாச்சு, மார்ஃபியாக வாங்கிடலான்ட்டு. அதுக்கப்புறமா நான் ஒரு சில ரிவ்யூவ்லாம் பார்த்தோன்னா என் மைண்டு ஃபுல்லுமே என்னன்னு தெரியலை, வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நிறைய வந்துட்டு மார்ஃபி தான் நிறைய பேரும் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு. என்னமோ தெரியல, அந்த ஒரு சில ரிவ்யூவ்லாம் பார்க்கும்போது எனக்கு வேண்டான்னு சொல்லி எனக்கு வந்துட்டு பர்சனலாக எனக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் வாங்கலை. ஃபைனலாக வந்துட்டு வண்டர் செஃப்க்கு வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பேக்கிங் வந்து சான்ஸே இல்லை, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஃபேபர் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் அந்த ஃபேபரோட அந்த அட்டைப்பெட்டி இருக்கும் இல்லையா, அதோடு அப்படியே வந்துருந்தது. மேலே இந்த எக்ஸ்ட்ரா அட்டைப்பெட்டி எதுவுமே எங்களுக்கு வந்து போடவே இல்லை. ஆனால் வண்டர் செஃப்பு சான்ஸே இல்லை, பேக்கிங்காகவே உங்களுக்கு வந்துட்டு சூப்பர்னு சொல்லலாம். அவ்வளோ செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்தது.
ஓப்பன் பண்ண கையோட மேலே ஏதாவது நசுங்கியிருக்குதான்னு தான் நான் பயந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அல்லான்ட்டு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா இந்த ஓடிஜி நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் எனக்கு வந்து தெரியும். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த அன்பாக்சிங் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்துட்டு அது பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அழகாக செம்மையாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ அழகாக சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என் ஹஸ்பண்டும் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபேபரில் வந்து நம்மளுக்கு பேக்கிங் எப்படி வந்திருந்தது, இந்த வண்டர் ஷெஃப்ல எப்படி வந்திருக்கு பாரு, செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. கூடவே என் பசங்களையுமே வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கூடவே வர அந்த செட்டுக்கு இந்த குக்கி ஷீட்டு அப்புறமா எல்லாமே வந்து இருந்தது. அந்த வாரண்டி கார்டு எல்லாமே இருந்தது. 2 இயர் வாரண்டியோட வந்திருந்தது. இதோட ரேட் வந்துட்டு 12,000. நாங்கள் லாஸ்ட்டாக வாங்கின அந்த ஃபேபர் ஓடிஜிக்கும் இந்த வண்டர் செஃப் ஓடிஜிக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வண்டர் செஃப்பில் வந்துட்டு அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபேபரில் வந்து அகலம் வந்து நல்லா தாராளமாக இருந்தது. நம்ம குக்கி ஏதாவது செய்கிறோன்னா ஒரு 1/2 kg கிட்ட நம்ம ஒரே ஒரு ஷீட்லேயே நம்ம வச்சு எடுத்துடலாம். ஆனால் இதில் வந்துட்டு 1/2 kgக்கு மொத்தமாக ஒரே டைமில் நம்மளால் வைக்க முடியல. தனியாக மேலே வந்துட்டு ஒரு செட்டு வைக்கிறது போல் இருக்குது. நான் திரும்ப மேலே ஏதாவது நசுங்கி போயிருக்குதான்னு சொல்லி தான் பல வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, ரொம்பவே நல்லா சூப்பராக வந்திருந்தது. நல்லா இருந்தது, லுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா திருப்தியாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா நான் இதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்ககிட்ட இந்த ரிவ்யூமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஓடிஜி உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம லாஸ்ட்டாக ஃபேபர் ஓடிஜி நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இந்த சென்டிமீட்டர் வைஸ் நீங்கள் இதில் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்துட்டு இந்த கன்வெக்ஷன் மோட் எல்லாமே இருந்தது. இதை பற்றியுமே எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கொஞ்சம் ஹோம் பேக்கர்ஸ் கிட்டலாம் நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் என்ன ஏதுன்ட்டு. அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண கையோடையே வந்துட்டு இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியுமே செக் பண்ணி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. நான் சவுண்டு வருமோ என்னமோ தான் லைட்டாக கொஞ்சம் பயம் இருந்தது மனசுக்குள்ளே. அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, நல்லா இருந்தது. இன்ஷால்லா எனக்கு இனிமேல்ட்டு இந்த குக்கீஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே வாட்டிலையும் நம்ம வச்சு எடுத்துடலாம் இல்லையா. சின்ன ஓடிஜியில் வந்துட்டு சின்ன ஓடிஜியில் அதுக்கப்புறம் அடுப்பில் அந்த மாதிரி மாற்றி நான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இன்ஷால்லா எனக்கு கொஞ்சம் வேலையுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிருதி ஹெர்பல் ஹேர் ஆயில், இது என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த ஆயில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களே வந்துட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நான் அதேமே ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். 3 months ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா முடி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். என்னோடய ஃப்ரெண்டு மீனா, இவங்களுக்கு ஸ்கூல் டேஸ்லேயே அவ்வளோ பெரிய லாங் ஹேர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களோட சீக்ரெட்டான ஹேர் ஆயிலுமே வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 500 ml வந்துட்டு 799 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தராங்க. இந்த கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே செஞ்சது ஷபிகா சிஸ்டர் ஃப்ரம் நாகப்பட்டினம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷால்லா அந்த சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள்ட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். புவனேஸ்வரி சிஸ்டர் ஃப்ரம் தாம்பரம், இவங்களுமே நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளோட தம்ரூட் கேக் ட்ரை பண்ணிவிட்டு பல்க் ஆர்டருமே அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இவங்க சாக்லேட்ஸ் அப்புறமா கேக்ஸ் ப்ரௌனிஸ் எல்லாமே இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஷால்லா உங்களோட சப்போர்ட்டையும் இவங்களுக்குமே நீங்கள் கொடுங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.